ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்எஸ்என். இப்போ காலிஃப்ளவர் குருமான் டீ பார்க்கலாம். காலிஃப்ளவர் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சி வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுருங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய இது வேணாம். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுட்டு கறி மசாலா தூள் அதையும் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு கூடவே நம்ம பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணின்னா ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா பச்சை பட்டாணி நல்லா கொஞ்சம் வேக விட்டு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தாலும் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரும் போட்டு குருமா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கூடவே கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி கழுவி நல்லா அலசி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதை கொஞ்சம் சுடுதண்ணியில் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே எடுத்து அலசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா கலந்து வைக்கணும். மசாலாவோட எண்ணெயில் காய்கறியெல்லாம் கொஞ்சம் வதக்கி வேகும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேகிறதும் சீக்கிரமாக வந்துடும். காய்கறி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு தேவையான அளவு மசாலாலாம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன், 3 ஒரு 4 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு காலிஃப்ளவர் பட்டாணியெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. மசாலாலாம் நல்லா கலந்து நல்ல எண்ணெய் வதக்க வந்திருக்கு. நான் கூடவே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இந்த ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அதனால் ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கிறேன், 6 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு 4 முந்திரியும் போட்டு தேங்காய் அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி அந்த தண்ணியும் ஜார் அரைச்சி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சு. வேக விட்டுருந்தா சூப்பரான காலிஃப்ளவர் பட்டாணி குருமா. கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்கலாங்க, இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போடலாம், வேண்டாம்னா விட்டுடலாம், நல்லாயிருக்கும். வச்சு இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகணும். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே, ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான குருமா ரெடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி போட போகிறேன்.